ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன்னா என்ன? சிட்டிசன்னா ஒரு பர்சன் லீகலி பிலாங்கிங் டு அ பர்டிகுலர் கண்ட்ரி. சிட்டிசன் லீகலி பிலாங்கிங் டு a particular country. ஸோ சிட்டிசன்னா ஒரு பர்சன் லீகலாக ஒரு கண்ட்ரியில் தான் வாழ்கிறாரு, அங்கே தான் பிறந்தாரு, அங்கே தான் வளர்கிறாரு. அவரை சிட்டிசன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவருக்கு கொடுக்குற இதுதான் சிட்டிசன்ஷிப். நம்ம இந்தியாவில் பிறக்கிறோம், நம்ம இந்தியன்ஸ். ஸோ நம்மளோட சிட்டிசன்ஷிப் இந்தியன்ஸ். ஸோ அதுதான் ஓகேவா. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் சிட்டிசன்ஷிப்க்குன்னு என்னென்ன ஆர்டிகல்ஸு எந்த பார்ட்டில் வருது எல்லாமே, அதுனா சிட்டிசன்ஷிப்னா என்ன எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் வி ஹாவ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று சிட்டிசன்ஸ், இன்னொன்று ஏலியன்ஸு. ஓகேவா. சிட்டிசன்ஸ்னால் ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். இப்போது நாம்பெல்லாம் சிட்டிசன்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஓகேவா. நமக்கு எல்லா அலிஜென்ஸும் இருக்குது, எல்லா ரைட்ஸும் இருக்குது. அலிஜென்ஸ்னால் பவர், ரைட்ஸும் இருக்குது. ஓகேவா. தே என்ஜாய் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிட்டிசன்ஸ்க்கு எல்லா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கும். அதுவே ஏலியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் சம் அதர் ஸ்டேட். நம்ம கண்ட்ரி இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் ஃபாரினர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்கள எல்லாருமே நம்ம ஏலியன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் சிட்டிசன்ஸ், ஸோ ஏலியன்ஸ் ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் சம் அதர் ஸ்டேட் அண்ட் ஹென்ஸ் டு நாட் என்ஜாய் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அவங்களுக்கு சிலது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. அந்த ஏலியன்ஸ்லேயும் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், எனிமி ஏலியன்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் யாருன்னா சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தோஸ் கண்ட்ரி. நமக்கு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸு. நம்ம ஒரு கண்ட்ரியோட வாரில் இருக்கோம்னா அந்த ஏலியன்ஸ் எனிமி ஏலியன்ஸ். இப்போ நமக்கு பாகிஸ்தான், சைனா எல்லாமே நமக்கு எனிமி ஏலியன்ஸ் மாதிரி தான். சைனா, பாகிஸ்தான். எனிமி ஏலியன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தட் கண்ட்ரி that is at war with India. ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் சில ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா. பட் அதுவே எனிமி ஏலியன்ஸ் எல்லா ரைட்ஸும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கு தே என்ஜாய் லெஸ்ஸர் ரைட்ஸ் தென் தி ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். எக்ஸாம்பிள், எனிமி ஏலியன்ஸ் பற்றி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட், டிடென்ஷன் அண்டர் ஆர்டிகல் 12 கிடையாது. யாருக்கு? எனிமி ஏலியன்ஸ்க்கு. ஸோ டிடென்ஷன்லாம் என்ன? கஸ்டடியில் எடுத்துப்பாங்கள்ல, அரெஸ்ட் பண்ணாமல் கஸ்டடியில் எடுத்துக்கிறது. அரெஸ்ட்னா நீ ஒரு க்ரைம் பண்ணியிருக்கு, அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டிடென்ஷன்னா உன் மேலே டவுட்டு, சந்தேகப்பட்டு நீ பண்ணியிருப்பியோ அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான் டிடென்ஷன். ஸோ அவங்களுக்கு எனிமி ஏலியன்ஸுக்கு இதிலேருந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது, அரெஸ்ட்லேயும் டிடென்ஷன்லேயும். ஓகேவா. So the constitution confers following rights and privileges on the citizens of India. இப்போ வர்றது நமக்கு இந்தியன்ஸோட ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஏலியன்ஸ்க்கு இல்லை, ஒன்லி ஃபார் த சிட்டிசன்ஸ். பார்த்துக்கோங்க, எந்தெந்த ஆர்டிக்கல்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 29 and 30. ஸோ right against discrimination on the grounds of religion, race, caste, sex or place of birth, இது only for the citizens of India, not for the aliens. ஏலியன்ஸ்க்கு இல்லை. இந்த ரைட் நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு, நம்ம சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏலியன்ஸுக்கெலாம் கிடைக்காது. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு கிடைக்காது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்க்கலாம். இப்போ அப்படியே போகலாம் சிட்டிசன்ஷிப்க்கு. ஸோ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸு ஆர்டிக்கல் 29 and 30. ரைட் இது பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது சிவில் ரைட்ஸ். இது எல்லாமே இது பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ரைட் டு ஓட் இன் எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ரைட் டு ஓட்.
ஸோ ரைட் டு contest in மெம்பர்ஷிப் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் இது கூடமே சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இது பண்ணலாம். ரைட் கண்டெஸ்ட் பண்ணுறது, பார்லிமெண்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறது, நம்ம எலெக்ஷன்ஸில் ஓட் போடுறது எல்லாமே சிட்டிசன்ஸ் மட்டும்தான். எலிஜிபிலிட்டி டு ஹோல்ட் சர்டன் பப்ளிக் ஆஃபீஸஸ், தட் இஸ் லைக் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ், அட்டார்னி ஜென்ரல், அட்வொகேட் ஜென்ரல் எல்லாமே சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து குவாலிஃபிகேஷனே லைக் குவாலிஃபை ஆக முடியும். Along with the above rights, citizens also owe certain duties towards this Indian state. For example, இந்த ரைட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இந்த டியூட்டிஸ் கூட ஃபாலோ பண்ணணும். டாக்ஸஸ் பே பண்ணுறது, நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, டிஃபெண்டுன்னா சப்போர்ட்டிங் த கண்ட்ரி அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு. ஸோ இந்தியாவில் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு நேச்சுரலைஸ்டு சிட்டிசனாக கூடமே நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் கூடமே ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் தான். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் யாருன்னா ஒரு பர்சன் இஃப் அமெரிக்கனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்தியாவில் 12 years இருக்கிறாங்க. 12 years இருந்துட்டு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வந்து ரெனவுன்ஸ்னால் வேண்டான்னு கொடுத்துட்றாங்க. அப்போது கண்டினியூஸாக 12 years இருக்கிறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். அவங்க வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் ஆவாங்க. சரியா? ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பை பர்த் அண்ட் நாட் அ நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட். சிட்டிசன்ஷிப் பை பர்த் மட்டும்தான் யூஎஸ்ஏல வந்து பிரசிடென்ட் ஆக முடியும். ஓகேவா? பிரசிடென்ட் ஆக முடியும் இங்கே இருக்க பிரசிடென்ட். ஓகேவா? நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன்லாம் வந்து பிரசிடென்ட் ஆக முடியாது. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டிடியூஷனில் எந்தெந்த ஆர்டிகல் சிட்டிசன்ஷிப்க்கு இருக்குது, எந்த பார்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 9 அண்டர் பார்ட் 2 டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணப்போ நமக்கு யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸு, யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் இல்லை. அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா பார்லிமெண்ட் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லிட்டு 1955 கொண்டுட்டு வந்துச்சு. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து எந்த ஆக்ட் வேணாலும் போடலாம், எந்த ரூல்ஸ் வேணாலும் பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ according to the constitution, following 4 categories of persons, the citizens of India at the commencement, that is on January 26, 1950. January 26, 1950ல யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆனாங்கன்னு பார்க்கலாம். ஸோ a person who had his domicile in India. domicileனா குடியிருப்பு, அவங்களோட வீடு, அவங்க ரொம்ப நாளாக இந்தியாவிலேயே இருந்திருக்காங்கன்னா, அண்ட் ஆல்சோ ஃபுல்ஃபில்ட் எனி ஒன் ஆஃப் த 3 categories. இந்த வரப்போகிற 3 categoriesல ஏதாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணாலே அவங்க வந்து இந்த வர 3 categoriesல ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணாலும் கூட அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். அ பர்சன் இந்த ஏன்றவர் வந்து பீட் யார் வேணாலும், பர்சன் ஹூ ஹேட் இஸ் டொமிசைல் இந்தியா, குடியிருப்பு வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும் எப்போது January 26, 1950 டைமில். அப்புறம் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேரில் யாராச்சும் இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா he has been ordinarily resident in India for 5 years immediately before the commencement of the constitution. நார்மலாகவே இந்தியாவுக்கு வந்து வாழ்ந்துருக்கலாம், அவர் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் இந்தியா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த 1950க்கு முன்னாடியே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் வந்து இருந்திருந்தாருன்னா அவங்க வந்து became a citizen of India. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. செகண்ட் ஒன், a person who migrated to India from Pakistan became an Indian citizen if he or either of his parents or any of the grandparents was born in undivided India. புரியுதா? என்ன சொல்கிறாங்கன்னா, a person migrated to India from Pakistan, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் பண்ணி வராங்க. அவங்க எப்படி வந்து இந்தியன் சிட்டிசன் ஆளான்னா, அவர் இல்லைன்னா அவரோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராச்சும் அன்டிவைடட் இந்தியா. ஃபஸ்ட்டு இந்தியா வந்து இப்படிலாம் இருந்துச்சு. அன்டிவைடட் இந்தியாவில் வந்து அவங்க பிறந்திருந்தாங்கனாலே அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃபுல்ஃபில் எனி ஒன் ஆஃப் த 2 conditions. இந்த 2 conditions ஏதாச்சும் ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும்.
In case he migrated to India before July 19, 1948, he had been ordinarily resident in India since the date of his migration. ஸோ இந்த டைம்லேயே வந்துட்டு அப்போலேருந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து வாழ்ந்திருந்தா அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. In case he migrated to India on or after July 19, 1948, he had been registered as a citizen of India. In July 19, 1948க்கு கழித்து அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாலுமே அவர் வந்து வாழ்ந்த 6 months கழித்து தான் அவர் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். அப்போது அவருமே அப்போது அந்த மாதிரி இருந்தால் கூடமே சிட்டிசன் ஆகலாம் இந்தியாவுக்கு. So, third category, person migrated to Pakistan. Indian person வந்து பாகிஸ்தானுக்கு மைக்ரேட் ஆகிட்டு ஆஃப்டர் March 1, 1947 அப்புறம் திரும்ப இந்தியாவுக்கே வந்துட்டா அவங்க கூடமே இந்தியன் சிட்டிசன் ஆகலாம். எப்படின்னா வந்து 6 months கழித்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருக்கணும். அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா? அப்போது அவங்க ஆகலாம். Fourth one, a person who or any of whose parents or grandparents was born in undivided India but who is ordinarily residing outside India. So undivided இந்தியாவில் வந்து அவர் வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கார். ஓகேவா? அவரோட பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருந்தாருன்னா அவர் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், அவருக்குமே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வெதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் thus this provision covers the overseas Indians who may want to acquire Indian citizenship. ஸோ கரெக்டு தான். ஸோ லைக் அன்டிவைட் இந்தியாவில் வந்து அவங்க பேரண்ட்ஸோ இல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸோ பிறக்கிறாங்க, அவர் வேறு கண்ட்ரியில் இருக்காருன்னா கூடமே அவர் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வந்து அவருக்கு கிடைக்கும். ஓகேவா? லைக் ஆமாம், அவர் வந்து அவரோட பேரண்ட்ஸ் அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அன்டிவைட் இந்தியாவில் தான் பிறந்திருக்காரு, அவர் வந்து ஹீஸ் அன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் எப்போது ஆன் January 26, 1950 யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாங்கன்னா இவங்க தான். இதெல்லாம் யாரெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாங்களோ அவங்க தான். ஸோ டு சம் அப் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் டெல்ட் வித், இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பர்சன்ஸ் டொமிசைல்டு இன் இந்தியா, யார் குடியிருப்பு, லைக் யாரெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்தாங்களோ அவங்க, பர்சன்ஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, நம்ம அதுக்கப்புறம் பர்சன்ஸ் மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் அண்ட் ரிட்டன் லேட்டர், பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆனவங்க, அப்புறம் வந்து பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, இந்தியன் ஆரிஜின் பீப்புளே வந்து வெளியில் செட்டில் ஆனவங்க. ஓகேவா? ஸோ அதர் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப் என்னென்னலாம், So no person shall be a citizen of India or deemed to be citizen of India if he has voluntarily acquired the citizenship of any foreign state. இப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து வெளியில் போயிட்டு இங்கே படிக்கிறாங்க, இந்த ஸ்டேட்டில் படிக்கிறாங்க, எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் படிக்கிறாங்கன்னா அங்கே அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கேன்சல் ஆகிடும் டக்குன்னு. ஓகேவா? Any person who is or is deemed to be a citizen of India shall continue to be such citizen subject to the provision of any law made by the parliament. Citizenship of citizen of இந்தியாவாக இருக்கிறப்போ பார்லிமெண்ட் எந்த லா கொண்டுட்டு வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். Parliament shall have the power to make any provisions with respect to the acquisition or termination of citizenship and all other matters relating to citizenship. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு வந்து எல்லா பவரும் இருக்குது, லைக் அக்வயர் பண்ணுறதுக்கு, டெர்மினேட் பண்ணுறதுக்கு சிட்டிசன்ஷிப்பை வந்து. ஓகேவா? எந்த சேஞ்சஸ் வேணாலும் பார்லிமெண்ட் வந்து கொண்டுட்டு வரலாம் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப், அதை தான் சொல்ல வராங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஓகேவா, எப்படி அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில். ஸோ எப்படிலாம் அக்வயர் பண்ணலான்னா, பர்த்து, நம்ம பிறந்தா இந்தியாவில் பிறந்தா, டெசன்ட்டு, நம்மளோட ஆரிஜின் லைக் பேரண்ட்ஸ், நம்மளோட ஃபாதர் மதர் கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்கக்கிட்டேருந்து இவங்கக்கிட்டேருந்து நமக்கு, ஸோ டெசன்ட்டு இந்தியன்ஸு. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற மூலயமா நேச்சுரலைசேஷன், மற்ற நாட்டிலேருந்து இங்கே வந்து வாழ்ந்து நேச்சுரலைஸ் சிட்டிசனாக வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி, இப்போ எக்ஸாம்பிள்
பாண்டிச்சேரி வந்து 1961 தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கிடச்சிச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த பிளேஸ் அக்வயர் பண்ணதுனால, அந்த பிளேஸை வந்து இந்தியன்ஸ் வந்து கைப்பிடிச்சதுனால இந்த இதுவுமே இந்தியா ஆயிடுச்சு இல்லையா. அப்போது அந்த மாதிரி வந்தால் கூடமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஸோ பை பர்த். ஸோ பர்சன்ஸு born in India, எங்கே in India, born in India after January 26, 1950 and before July 1, 1987, citizen of India by birth irrespective of nationality of his parents. இந்த டைம் பீரியடில், இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் பிறந்தவங்க எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான். அவங்க பேரண்ட்ஸ் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த டைமில் பிறந்த எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா. அதுக்கப்புறம் a person born in India on or after July 1, 1987, ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க, 1987 ஜூலை 1, 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஃபாதர் இல்லைன்னா மதர் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் மட்டும்தான் பேபி, அவங்களுக்கு பிறக்கிற பேபி வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கும், இந்தியனாக இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் தோஸ் born in India on or after December 3, 2004, December 3, 2004 கழிச்சு பிறக்கிற எல்லாருமே போத் த பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிறக்கிற பேபி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கும். ஓகேவா. யாருமே அங்கே வந்து இல்லீகல் மைக்ரெண்ட் இருக்கக்கூடாது அந்த பேரண்ட்ஸில். லைக் நான் ஃபுல்லாக படிக்கிறேன். Further, those born in India on or after December 3, 2004 are considered citizens of India only if both the parents are citizens of India or one of whose parents is a citizen of India and the other is not an illegal migrant at the time of their birth. ஓகேவா. ஸோ த சில்ட்ரன் ஆஃப் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் போஸ்டட் இன் இந்தியா. இப்போ வந்து ஐஏஎஸ் மாதிரி ஐஎஃப்எஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா. இப்போது இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா அந்த எம்பசிஸில் இப்போ வந்து ஜெர்மனி எம்பசிஸில் நம்ம போய் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஜெர்மனி எம்பசிஸும் இங்கே வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எம்பசி பீப்புள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு பேபி பிறக்குதுன்னா அது வந்து இந்தியன் கிடையாது. அதுவே அமெரிக்காவில் பேபி பிறந்தாலே அது அமெரிக்கன் ஆகிடும். இந்தியாவில் அப்படி கிடையாது. ஓகேவா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபாரின் டிப்ளமேட்ஸ் போஸ்டட் இன் இந்தியா அண்ட் enemy aliens cannot acquire Indian citizenship by birth. Descent. ஓகேவா. So a person born outside India on or after January 26, 1950 but before December 10, 1992 is a citizen of India by descent if his father was a citizen of India at the time of his birth. அவங்க அப்பா மட்டும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அந்த பேபி பிறக்கிறப்போ அவங்க அப்பா மட்டும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருந்தாலே போதும். இந்த குறிப்பிட்ட டைமில் பிறந்திருந்தாலே அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் பை இந்தியன் பை டெசென்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டெசென்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா. So, a person born outside India on or after December 10, 1992 is considered as citizen of India if either of his parents is a citizen of India at the time of his birth. அதே தான். December 10, 1992க்கு அப்புறம் பிறந்திருந்தா ஏதாச்சும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலே போதும், சிட்டிசன் தான். ஸோ December 3, 2004 ஆன்வர்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஏதாச்சும் பர்சன் born outside India shall not be citizen of India by descent. பர்சன் லைக் அவுட் சைட் இந்தியா பிறக்கிறாங்கல்ல, ஈவன் இஃப் போத் த பேரண்ட்ஸ் இந்தியன்ஸாக இருந்தாலுமே இல்லைன்னா ஒரு பேரண்ட் இந்தியனாக இருந்தாலுமே அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டெசென்ட் ஆக மாட்டாங்க. எப்படி வந்து அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகலான்னா, அங்கே இருக்கிற எம்பசியில் கான்சுலேட்டில் அந்த பாப்பாவுக்கு 1 வருஷத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே போய் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த பிறந்திருக்கிற பேபி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பேரண்ட்டு இந்தியனாக இருந்தாலே போதும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஃபாதர் இந்தியனாக இருந்தாலே போதும் அவரோட பேபி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அவுட் சைட் இந்தியா, இவங்க வந்து பை டெசென்ட்டு. ஓகேவா. இங்கே இந்தியன்ஸ் போயிட்டு
வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, வேறு சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பேபி பிறக்கிறப்போ அவங்க 1 இயர்க்குள்ளேயே போயிட்டு இந்தியன் கான்சுலேட்டில் இந்தியன் எம்பசியில் போய் அவங்க வந்து சொல்லணும் இந்த மாதிரி பேபி பிறந்திருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாங்க. So and the minor so further minor who is a citizen of India by virtue of descent and is also citizen of any other country. So இப்போ அமெரிக்காவில் பேபி பிறக்குதுன்னா பை பர்த்டே அது இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருந்தாலுமே அந்த பை பர்த்டே அந்த பேபி அமெரிக்கனாக இருக்கும். ஓகேவா, அந்த பேபிக்கு 18 இயர்ஸ் ஆகிறப்போ அது அப்புறம் ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து இந்தியன் கான்சுலேட்டில் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு இந்த பேபிக்கு. ஓகேவா, இந்த பேபிக்கு அப்போ என்ன ஆகும், இந்த பேபிக்கு 18 இயர்ஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக அந்த பேபி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணுமா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கணும். இஃப் சப்போஸ் பேபி வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் சூஸ் பண்ணிக்கிச்சுன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். ஓகேவா, இல்லை பேபி வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் சூஸ் பண்ணிக்கிட்டுனா இந்தியன் சிட்டிசன்ஷிப் டக்குன்னு டெர்மினேட் ஆயிரும். அதுதான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ டஸ் நாட் ரினவுன்ஸ் சிட்டிசன்ஷிப் ஆர் நேஷனாலிட்டி ஆஃப் எனி அதர் கண்ட்ரி வித்தின் 6 months ஆஃப் இஸ் அட்டைனிங் ஃபுல் ஏஜ். த கண்ட்ரி 18 இயர்ஸ் ஆகி 6 monthsலேயே வந்து அந்த டீன் வந்து எந்த சிட்டிசன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த 6 monthsக்குள்ளாரையே வந்து சூஸ் பண்ணலைன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலி டெர்மினேட் ஆகிடும். பை ரெஜிஸ்ட்ரேஷன் பை ரெஜிஸ்டர் யாரெல்லாம் சிட்டிசன் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் அன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா எனி பர்சன் நாட் பீங் அன் இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இல்லாமல் இருந்தாலே சிட்டிசன் ஆகலாம். ஓகேவா, அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ஹூ இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் இந்தியா, லைக் இந்தியன் ஆரிஜின் அவங்க பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ யாராச்சும் வந்து இந்தியாவில் பிறந்தவங்கள தான் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்தியன் ஆரிஜின்னாக இருந்து 7 வருஷம் வந்து இந்தியாவிலே வந்து வாழ்ந்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகலாம். ஓகேவா, அவங்க இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் who is ordinarily resident in any country or place outside in undivided India அவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் a person married to Indian citizen and is ordinarily resident in India for 7 years before making an application. ஸோ ஒரு பர்சன் இப்போ நேபாளி பர்சன் இல்லீகலாக இல்லாமல் லீகலாக இந்தியாவுக்கு வந்து ஒரு இந்தியன் பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு 7 இயர்ஸ்க்கு கழித்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் 6 months கழித்து பண்ணாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்தியன்ஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா, ஸோ மைனர் சில்ட்ரன் ஆஃப் பர்சன்ஸ் who are citizens of India, a person of full age and capacity whose parents are registered as citizen of India. ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கு பிறந்திருக்கிற பேபி தான் சொல்கிறாங்க, பசங்களை தான் சொல்கிறாங்க. A person of full age and capacity or either of his parents was earlier citizen of India, independent India and is ordinarily resident in India for 12 months. So a person of full age and capacity who or either அவரு இல்லைன்னா அவரோட பேரண்ட்ஸ் வந்து ஏர்லியர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்திருந்தா அப்புறம் அவர் வந்து ஒரு 12 months இந்தியாவிலேயே வந்து வாழ்ந்தார்னா அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆயிடுவார். ஓகேவா, a person of full age and capacity who has been registered as an overseas citizen of India card holder for 5 years and who is ordinarily resident in India for 12 months. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5 years has been registered as a person of full age and capacity who has been registered as overseas citizen of India card holder for 5 years. 5 years வந்து overseas India citizen-ஆக இருந்திருந்தாருன்னா அப்புறம் வந்து 12 months இந்தியாவில் வந்து வாழ்ந்தாருனாலே he'll become an Indian citizen. ஓகேவா, a person shall be deemed to be Indian origin if he or is either of his parents was born in undivided India or in such other territory which became part of India after August 1947. அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருக்கணும், அப்புறம் இந்தியாவில் இருக்கணும். ஓகேவா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க. லைக் இங்கே இருந்து கூடமே இந்த டைம்குள்ளார அவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க. All the above categories of persons must have take the oath
ஆஃப் allegiance before they are registered as citizens of India. இவங்க இருக்கிற எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கிறப்போ ஒரு ஓத் எடுக்கணும். ஐ ஆம் பிகமிங் அன் இந்தியன் சிட்டிசன். நமக்கு ரூல்ஸ் இருக்கிறது அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நேச்சுரலைசேஷன் எப்படி நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் ஆவாங்கன்னு பாருங்கள். நேச்சுரலைஸ் சிட்டிசன் எப்படி ஆவாங்கன்னா, அவங்க இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். ஹீ இஸ் நாட் அ சப்ஜெக்ட் ஆர் சிட்டிசன் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி வேர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் பிகமிங் சப்ஜெக்ட்ஸ். லைக் நம்ம இப்போ அமெரிக்கன்ஸை வந்து இந்தியன்ஸ் ஆக்குறோன்னா அமெரிக்காவில் அமெரிக்கன்ஸ் ஆக்கணும், இந்தியன்ஸை வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியோட பர்சன் வந்து நம்மளும் வந்து அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் இஃப் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி, சிட்டிசன் ஆஃப் எனி அதர் கண்ட்ரியாக இருக்கிறப்போ இருந்தாலுமே இந்தியாவில் அப்ளை பண்ணுறப்போ சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறப்போ அவர் வந்து அவரோட கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வந்து ரினவுன்ஸ் பண்ணியிருக்கணும். ரினவுன்ஸ்னால் கேன்சல் பண்ணியிருந்துருக்கணும், எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்தியாவில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஆர் சர்வீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்புறம் வந்து partly the one and partly the other throughout the period of 12 months immediately preceding the date of the application. 12 months before registering itself அவர் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் இருந்திருக்கணும். 12 months இருந்திருக்கணும். ஓகேவா. So that during the 14 years immediately preceding the said period of 12 months, he has either resided in India or been in the service of government of India or partly the one and the other partly the other for periods amounting aggregate to not less than 11 years. So 14 years on and off இருந்தாலுமே கூட லைக் இந்த 12 months ப்ராப்பராக இந்தியாவில் லைக் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 12 months முன்னாடி அவர் எந்த நாடும் போகாமல் ப்ராப்பராக இந்தியாவில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தால் கூடமே 11 years ஆச்சும் இந்தியாவில் இருந்திருக்கணும். அவரோட ப்ரெசன்ஸ் இருந்திருந்தால் ஈஸியாக அவங்களுக்கு நேச்சுரலைஸ் சிட்டிசன் ஆகலாம். ஈ ஷுட் பி ஆஃப் குட் கேரக்டர், அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த 8th schedule இருக்கிற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும். adequate knowledge of a language specified in the 8th schedule of the constitution. அப்புறம் வந்து however the government of India may waive all or any of the above conditions for naturalization in case of a person who has rendered distinguished service to the science, philosophy, art, literature, world peace, human progress. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டேலண்டட் பீப்புளுக்கு வந்து இந்தியா டக்குன்னு வந்து what is that naturalized citizenship கொடுத்துரும். Every naturalized citizen must take oath of allegiance to the constitution of India. அதுக்கப்புறம் பை இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி. இப்போது இங்கே ஒரு டெரிட்டரி இருக்குது, இது இந்தியா லைக் அந்த ஒரு டெரிட்டரி இருக்குது, இது வந்து இந்தியா. ஸோ இந்த டெரிட்டரி இங்கே வருதுன்னா நம்ம வந்து அவங்களையும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்து ஏற்றுக்கிறோம். சரியா. அதுதான். For example, Pondicherry became a part of India. The government of India issued Citizenship Pondicherry Order 1962 under the citizenship special provisions as to citizenship of persons covered by the Assam Accord. ஓகேவா. Citizenship Amendment Act 1985 என்ன ஆட் பண்ணுதுன்னா அசாம் அக்கார்ட் லைக் related to foreigners issue. என்ன அசாம் அக்கார்ட்னா பங்களாதேஷ்லேருந்து நிறைய பீப்புள் வந்து அசாமுக்கு வந்துடுறாங்க. லைக் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது இந்தியா எப்படி இருக்குன்னா இதுதானே பங்களாதேஷ், இது மெகாலயா நிறைய ஹில்ஸ் இருக்கும் இப்படி மெகாலயாவில். அதனால என்ன பண்ணிடுறாங்க, அசாமுக்கு போயிடுறாங்க நிறைய பங்களாதேஷிஸ். அதனால அசாம் அக்கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா all persons of Indian origin who came to Assam before January 1, 1966 from Bangladesh. ஓகேவா. இந்தியன் ஒரிஜின்ஸு பங்களாதேஷ்லேருந்து அஸ்ஸாமுக்கு ஜனவரி 1966 உள்ள முன்னாடி வந்தாங்கன்னா who have been ordinarily residents in Assam, அஸ்ஸாம்லேயே வந்து நார்மலாக ரெசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்த போல் இருந்துன்னா அவங்க கண்டிப்பாக சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிட்டாங்களாம். ஓகேவா. ஜனவரி 1, 1966 இருந்தே இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அப்புறம்
இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ கேம் டு அசாம் ஆன் ஆர் ஆஃப்டர் January 1, 1966 கழித்து வந்தவங்களாம் எப்படின்னா, அண்ட் பிஃபோர் 25 1971 March 25 1971 இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு வந்தவங்களுக்கு எப்படின்னா வரணும், ஃபாரினர்ஸாக வந்து லைக் பங்களாதேஷீஸ் பீப்புள் வந்து இந்தியன் ஒரிஜினாக இருக்கணும். அவங்க இங்கே வந்து லைக் 10 years அசாம்லேயே நார்மலாக வாழ்ந்து வரணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியன்ஸ் ஆகலாம். ஓகேவா, 10 years வாழ்ந்த பிறகு தான். ஸோ அந்த 10 years டைமில் வந்து அவங்களுக்கு ஓட்டு ரைட் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எல்லா ரைட்ஸும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்படிலாம் ஒரு சிட்டிசன்ஷிப் லாஸ் பண்ணுவாங்க, எப்படி ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து கான்ஸ்டியூஷன் எடுத்துரும் அப்படின்னா, ரினன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரைவேஷன். ஓகேவா, ரினன்சியேஷன்னா லைக் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து நீ வந்து 18 yearsக்கு மேலே இருக்க, உனக்கு வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம், நான் வந்து ரினவுன்ஸ் பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா நீ டெர்மினேட் பண்ணிக்கலாம். அதுதான் ரினன்சியேஷன். ஓகே, upon the registration of that declaration that person ceases to be a citizen of India. So நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேண்டான்னு ரெஜிஸ்டர் பண்ணதுமே you are not Indian citizen. ஓகேவா, அப்புறம் however if such a declaration is made during a war in which India is engaged, its registration shall be withheld by the central government. Further, when a person renounces his Indian citizenship, ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து ஒரு 35-year-old மேன் வந்து எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டான்னு ரெனவுன்ஸ் பண்ணிடுறாருன்னா, அவரோட குழந்தைங்க கூடமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் லூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பேபிஸ் வந்து ஒரு 18 years ஆன பிறகு அவங்க வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும், எங்கள் டேடிக்கு தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். பை டெர்மினேஷன் எப்படி டெர்மினேட் பண்ணுவாங்கன்னா, இஃப் சப்போஸ் நீ வந்து அமெரிக்காவில் இருக்க, உனக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா டக்குன்னு இந்தியா வந்து உன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்லி டெர்மினேட்ஸ் யுவர் சிட்டிசன்ஷிப். ஓகேவா, திஸ் ப்ரொவிஷன் ஹவெவர் டஸ் நாட் அப்ளை டியூரிங் அ வார் இன் விச் இந்தியா இஸ் எங்கேஜ்ட். டிப்ரைவேஷன் கம்பல்சரி டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்படின்னா, நீ ஒரு பர்சன் வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து ஃப்ராடாக வந்து ஆப்டெயின் பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்ச பிறகு. அப்புறம் டிஸ்லாயல்ட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டிஸ்லாயல்ட்டியாக இருக்கிறது, நீ இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கறது, பங்களாதேஷுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் நீ பண்ணினா அது அந்த மாதிரி பீப்புள் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே டெர்மினேட் ஆகிடும் இந்தியன்ஸ்க்கு. unlawfully traded or communicated with enemy during war. ஸ்பைஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்சி. The citizen has within 5 years after registration or naturalization has been imprisoned for 2 years. லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா நேச்சுரலைசேஷன் மூலயமா சிட்டிசன்ஷிப் கிடச்சி 2 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்தாலே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் போயிடும். The citizen has been ordinarily resident out of India for 7 years continuously. ஒரு பர்சன் வந்து இந்தியா விட்டு 7 வருஷம் வேறு கண்ட்ரியில் இருந்துட்டு இந்தியாவுக்கு வரவே இல்லைன்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்போ போயிடும். எக்ஸப்ஷன் இருக்குது. இதுக்கு எக்ஸப்ஷன் ஸ்டடீஸ்க்கு போயிருந்தால் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும், ஸ்டடி பர்பஸுக்கு போயிருந்தால் இருக்கும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா, அதுவே வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா like see the citizens in India owe allegiance only to the union. There is no separate state citizenship like நான் தமிழியன் கன்னடிகா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ ஆம் இந்தியன் அதுதான் நம்ம சொல்லுவோம், அதுதான் சொல்கிறாங்க சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதுவே யூஎஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் 50 states இருக்கும். அந்த 50 statesலேயும் வந்து அங்கே ஒரு தனியாக சிட்டிசன்ஷிப் இருக்கும். டோட்டலாக அமெரிக்காக்கே அமெரிக்கன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஓகேவா, அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 2 சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னா திஸ் சிஸ்டம் கிரியேட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். தட் இஸ் அ ஸ்டேட் மே டிஸ்கிரிமினேட் இன் ஃபேவர் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன் இன் மேட்டர்ஸ் லைக் ரைட் டு ஓட், ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸஸ், ரைட் டு ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து செப்பரேட் ஆகிடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் கிடைக்கும், நிறையா அவங்களுக்கு தான் பண்ணுற மாதிரி சப்போர்ட்லாம் அந்த பீப்புளுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்டேட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது எல்லாமே வந்து நெகட்டிவ்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. இன் இந்தியா ஆல் சிட்டிசன்ஸ் irrespective of state in which they are born or resideனா வாழ்கிறது, enjoy the same political and civil rights of citizenship all over the country.
ராஜஸ்தானி பீப்புள் வந்து இங்கே இருந்தால் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து இருந்தால் கூடமே அவங்களும் நம்மளுக்கு என்னென்னலாம் ரைட் இருக்கோ அவங்களுக்கும் இருக்கும். அவங்க கொஞ்சம் நாள் ராஜஸ்தானை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க ஆதார் கார்டு எல்லாமே அவங்களுக்கு, ரேஷன் கார்டு எல்லாமே அவங்களுக்கும் கிடச்சிரும். அவங்க கூடமே எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ரைட்டும் இருக்குல்ல, அதுதான் சொல்ல வராங்க. ஸோ பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 16 எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஆனால் சில ஸ்டேட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வச்சுருந்துச்சு. லைக் அந்த ஸ்டேட் பீப்புளுக்கு மட்டும்தான் அங்கே வேலை அந்த மாதிரி. அது இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாக்கு மட்டும்தான் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் மணிப்பூருக்குலாம் வந்து அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. So, Constitution of India under Article 15 prohibits discrimination against any citizen on grounds of religion, race, caste, sex, place of birth and not on the grounds of residence. Okay, va? This means that the state can provide special benefits or give preference to its residents in matters that do not come within the purview of the rights given by the Constitution of the Indian Citizenship. So, residents வந்து அந்த ஸ்டேட்டுக்கு பிடிச்ச மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். அது வந்து கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. நாட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு வந்து அவங்க காசு கம்மி பண்ணலாம், எஜுகேஷனுக்கு காசு கம்மி பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அண்ட் ரெசிடென்ஸு. ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் இந்தியாவில் எங்கே வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் சில ஏரியாவில் ப்ராஹிபிஷன்ஸ் இருக்குது. எங்கே ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் வந்து நிறைய இருக்காங்களோ அங்கே வந்து நம்ம நார்மல் பீப்புள்ஸ் வந்து போகக்கூடாது. அந்த ட்ரைபல் பீப்புளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாங்குவேஜ், கஸ்டம்ஸ், மேனர்ஸ் ஆஃப் ட்ரைபல் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் நமக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கேட்டுட்டு தான் அந்த ஏரியாஸ்க்கெலாம் போக முடியும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து தனி லா இருந்துச்சு, தனி ஆர்டிக்கல் இருந்துச்சு. அப்போது வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஜம்மு காஷ்மீரில் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, அங்கே வந்து லேண்ட் வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு.